நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷக்காளான் உதயநிதி போட்டு தாக்கிய எடப்பாடி பழனிசாமி. வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் ஆன எடப்பாடி பழனிசாமி விவசாய சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார். அவர் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கான ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளை பற்றி திமுக அரசுக்கு கவலை கிடையாது. திமுக அரசு விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. தனக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது என்பதே திமுகவின் நோக்கமாக இருக்கிறது. 50 ஆண்டு காலமாக காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். கோட்டையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்து விடுவது மட்டும் வேலை கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆட்சி செய்வது முக்கியம். விவசாயிகள் காலில் அணிவதற்கு காலணி கூட இல்லாத நிலையில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கார் பந்தயம் நடத்துவது தேவையா? நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் உதயநிதி. அப்பா மகனை புகழ்ந்து பேசுகிறார், மகன் அப்பாவை புகழ்ந்து பேசுகிறார். இதுதான் வேடிக்கையாக உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செல்வ செழிப்பில் வளர்ந்த உங்களுக்கு இவ்வளவு திமிர் என்றால் உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ரைடை பார்த்து எங்களுக்கு பயமில்லை. எதையும் எதிர்கொள்ளும் சக்தி அதிமுகவுக்கு இருக்கிறது. மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என கூறினார். எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா மகனை புகழ்ந்து பேசுறாங்க, மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவராட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. அது மட்டும் இல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற, அண்ணா திமுக 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றியவன், பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன். நான் சேலம் மாவட்ட பால் 36 ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக பொழுது தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளமுள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன். திரு உதயநிதி அவர்களே, அதை பார்த்து தான் இதனை புரட்சித் தலைவர் அம்மாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 2014 மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமைக்கிற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள். நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை. ஒரு விவசாயி ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலின் மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே 12 பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நான் வழக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, 2 பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றதை மறந்து விடாதீர்கள். நான் வழக்கம் தேவை. வேண்டுமெனே திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலை தொடர்ந்து கொடுப்போம். நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் உழைப்பவனுக்கு எவ்வளவு